ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பன்னீர் புர்ஜி பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு பெரிய வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கொத்தமல்லி, கேப்சிகம் எல்லாத்தையுமே வந்துட்டு குட்டியாக நறுக்கி வச்சுக்கிட்டேன். இப்போ ஒரு பேனில் ஆயில் விட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கி வந்த பிறகு இஞ்சி பூண்டு சேர்த்து அதையும் வந்துட்டு நல்லா பச்சை வேகம் போகிற வரைக்கும் வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் தக்காளி, பச்சை மிளகா அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. இப்போது நம்ம வந்துட்டு மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி, கரம் மசாலா, ஜீரகப்பொடி, கொஞ்சமாக வந்துட்டு காஷ்மீர் மிளகாய் தூள் எல்லாத்தையும் வந்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு பச்சை வேகம் போகணும். அதுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா வேக விடுங்க. வெந்து வந்த பிறகு கேப்சிகம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்துட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கி விடுங்க போதும். ஏன்னா கேப்சிகம் க்ரன்ச்சியாக இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த புர்ஜிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் நெய் நல்லா வதக்கி விட்டுட்டிங்கன்னா வாசமாக வருங்க. நம்ம இப்போ பன்னீரை துருவி வச்சுருக்கலாம். இப்போ துருவின பன்னீரை நம்ம சேர்த்துக்க போகிறோங்க. நல்லாவே வாசனையாக வருங்க. நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டிங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர்